ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். பாருங்கள் குயில் எப்படி கூவுதுன்னு. இந்த சவுண்டு கேட்டு தான் இன்றைக்கி நான் எழுந்திரிச்சது. தூங்க முடியல, அப்படி ஒரு சவுண்டு. 4:30 மணி இருக்கும். இப்போ இன்றைக்கி சண்டே. ஓகே, அதுக்கப்புறமாக்கு டைரெக்டாக இப்போ டைம் ஒரு 9 மணி இருக்கும். இந்த பாட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கோம், ஆனால் அது வளரவே மாட்டேது. ஒரு வேளை சன்லைட் கிடைக்காதனால வளரலையோ என்னமோ தெரியல. சரி, ஓகே, இது கொஞ்சம் தண்ணியை சேஞ்ச் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மணி பிளான்ட் அப்படியே வச்சுட்டு தண்ணி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதை வச்சுருவேன். இந்த க்ளீன் பண்ணியாச்சு, திருப்பியும் அதை அப்படியே வச்சுருவேன். அது வச்சு எப்படியும் 1 வருஷம் இருக்கும், ஆனால் அப்படியே தான் இருக்குது, வளரல. ஓகே, இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சிக்கன் கழுவி வச்சுருக்க செய்யணும். சாதம் வச்சாச்சு. இது கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கு குடிக்கிறதுக்கு. நான் சிக்கன் இந்த அலுமினியம் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமாக்கு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பேன். சரி, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான், இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த பாத்திரத்தில் எது பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டேன். அது நல்லா வதங்கி விட்டுட்டு இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்தோடனே தக்காளி அரைச்சி தான் சேர்ப்பேன் எப்பயுமே. 3/4 தக்காளி அரைச்சி சேர்க்குறது. ஏன்னா அப்போ தான் கிரேவியாக கிடைக்கும். அதோட இந்த தக்காளியெல்லாம் எடுத்து போடுறவங்க போட மாட்டாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் இப்படி பையன் எடுத்து போட்டுருவான். அதனால நான் இப்படி போடுறது. சிக்கன் கழுவி வச்சுட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியை கையால் எடுத்து போட்டால் தான் தண்ணியெல்லாம் வராது. அதனால் சிக்கனை கையால் தான் எடுத்து போடுவேன். அப்படியே கொட்டினோம்னா அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வடிஞ்சிருக்கும், அது ஊற்ற தேவையில்லை. சிக்கன் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணுங்க. நான் இன்னும் இந்த ட்ரைபாட் வாங்கலை, கையில் வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறதுனால இப்படி இருக்குது வீடியோவில். வாங்கணும், ட்ரைபாட் வாங்கினா தான் நல்ல வீடியோவாக எடுக்க முடியும். அதோடு நான் வீடியோ எடுத்து அவ்வளோவா நல்லா செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னோடய வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு தெரியல. மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாப்பொடி, மஞ்சள்தூள், மல்லித்தூள் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டோம். கிண்டி விட்டு சற்று நேரம் மூடி வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு கடைசியில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுதான் மெயினாக நான் சேர்க்குற மசாலா. உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இந்த மசாலாலேயே வதங்கி வரணும். அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் தண்ணி, இந்த நேரத்தில் தண்ணி உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் போட சொன்னாங்க. அவங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கு போட ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோ தேவையோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அதையும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வேக விடலாம் கொஞ்சம் நேரம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கிடையாது. கடைசியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிளகு ஜீரகத்தையும் வறுத்துட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை அந்த கல்லில் வச்சு பொடி பண்ணி அதை சேர்த்து விட்டுருவேன். அவ்வளோதான். சரி, ஓகே. சைடிஸ் என்ன அப்பளம் வறுக்கிறேன். வேறு என்ன, சாதம். இந்த காய் எங்கள் மாமியார் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும். அதுக்காக காலையில் சாம்பார் இருக்குது, அதோடு சேர்த்து இந்த வாழைக்காய் பொரியல் பண்ணிட்டேன்னா அவங்க ரசம், சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. இது ஒரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம சோன் பப்படி இருந்துச்சு, அதுதான் எடுத்து சாப்பிட்றோம். அது சாப்பிட்டா கொஞ்சம் இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நைட்டு டின்னர் இட்லி ஊற்றிட்டோம். இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.